தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்துடைய 4ஆம் வாரத்துடைய இந்த செவ்வாய்க்கிழமையிலே தாயாம் திருவையானது புனித கிரகல் நகரத்து புனித ஹியூகை நினைவு கூறுகின்றது. இவர் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர். 11ஆம் நூற்றாண்டிலே புனித புருனோவோடு சேர்ந்து அந்த கத்தூசின் சபையை உருவாக்குவதிலே தன்னுடைய ஆழமான விசுவாசத்தையும் நம்பிக்கையும் தங்களுடைய வாழ்விலே புண்ணிய தவ முயற்சிகளை மேற்கொண்டு கடவுளுக்கு ஊழியம் புரியக்கூடியவராக 16ஆம் நூற்றாண்டிலே அந்த சிலுவை போர் நிகழ்ந்த அந்த தருணத்திலே அனைத்து மக்களையுமே விசுவாசத்திலும் குறிப்பாக ஏழை எளிய மக்களிடத்திலே தன்னுடைய தாராள உள்ளத்தையும் கொடுத்து இறை அன்புக்கு சான்று பகர்ந்திருக்கிறார் புனித ஹியூக். அவருடைய இந்த திருநாளிலே ஆண்டவரை போற்றுவோம். இன்றைய நாளிலே இந்த செவ்வாய்க்கிழமையிலே கோடி அற்புதர் தூய அந்தோனியாருடைய பரிந்துரையும் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பத்திலே நாடுவோம். அவர் ஓடோடி சென்று அனைத்து மக்களுக்கு பாவசங்கத்தினம் கேட்பதிலும் மக்களை தயாரிப்பதிலும் ஆன்மீக வாழ்வுக்கும் தூய அந்தோனியார் தன் வாழ்நாள் முழுமையாய் இறை வார்த்தையினுடைய சம்மட்டி என்று அழைக்கப்படக்கூடிய அவர் தன் வாழ்நாள் முழுமையாய் மக்களை இந்த தவ முயற்சிகளிலே அவர் ஈடுபட்டு புண்ணிய வாழ்வை தேட இயேசுடைய மீட்பை அனைவருக்குமே கொடுத்திருக்கிறார் தூய அந்தோனியார் பதுவை புனிதர். இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், 38 ஆண்டுகளாக படுத்த படுக்கையாக ஒருவர் அந்த பெத்சாயா அந்த மண்டபத்திலே அவர் இருக்கின்றார். இயேசுவே அவரிடத்திலே நேரடியாக சென்று நலம் பெற விரும்புகிறாயா என்று இயேசு அவரிடத்திலே கேட்கின்றார். அவர் சொல்வது, இதோ இந்த குளத்திலே என்னை இறக்கிவிட ஆட்கள் இல்லை. கலங்கும் பொழுது நான் குணம் வருவதற்கு எனக்கு வாய்ப்புகள் இல்லை. யாரும் என்னை இந்த குளத்திலே இறக்கிவிடவில்லை, ஆள் இல்லை. நான் தனியாக இருக்கிறேன், என்னால் இயலவில்லை. காரணம் 38 ஆண்டுகளாக முடக்கப்பட்ட நிலை. அவருடைய வாழ்வை பார்க்கிற பொழுது கடவுளை அறியாத ஒரு நிலை, நம்பிக்கை இழந்த நிலை. அந்த நிலையிலும் ஆண்டவரிடத்திலே முறையிடுகின்றார். இயேசு ஓய்வு நாளிலே அவரை பார்த்து, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு செல், நலம்பெறு என்று சொல்லுகின்றார். அவர் தன்னுடைய முடக்குவாதத்தை நலமிட்டு நடந்து சொல்லுகின்றார். எல்லோருமே வியக்கின்றார்கள், ஆச்சரியப்படுகின்றார்கள். காரணம், இயேசு இந்த ஓய்வு நாளிலே இந்த முடக்குவாதமுற்றவரை சுகப்படுத்துகின்றார். பாருங்கள், அவரிடம் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, இயேசு கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு கரிசனை. மற்ற நற்செய்தி பகுதிகளெல்லாம் நாம் பார்க்கிறோம், இயேசுவே தாவீதின் மகனே என் மேல் இரக்கமையும் என்று பார்த்திமேயு தன்னுடைய பார்வை பெற மீண்டும் அவரிடத்தில் கேட்கின்றான். அதே வேளையில் தொழு நோயாளிகளாக இருக்கிற இயேசுவே நீர் விரும்பினால் இந்த நோயை உம்மால் குணமாக்க முடியும் என்று அவரிடத்தில் பரிந்துரைக்கின்றார்கள். ஆனால் இங்கு அப்படி அல்ல. இயேசுவே அவருடைய நிலையை அறிகின்றார். இவர் இப்படி இருக்கிறார், இவருக்கு ஆள் இல்லை, இவருக்கு உதவி செய்ய ஆள் இல்லை. ஆகவே இவரிடத்தில் இயேசுவே தேடி சென்று அவரை மீட்கின்றார். தான் நாம் பார்க்கிறோம். இந்த தவ காலத்திலே இயேசு நம் மீது அன்பு கொண்டு இருக்கிறார். இயேசு நம்மை தேடி வருகின்றார். இதைத்தான் 1 யோவான் திருமடலிலே 4ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வசனங்களை படிக்கிறோம். கடவுள் அன்பாய் இருக்கின்றார், நாம் அவர் மீது அன்பு செலுத்துகிறோம் என்பதில் அல்ல, மாறாக அவரே நம்மை தேடி வந்து நம்மை அன்பு செய்கின்றார், நம்மை மீட்கின்றார். அதான் இந்த தவக்காலத்திலே இயேசுவே நம்மிலே வருகின்றார். இயேசுவே நமக்காக வாழ்வு கொடுக்கின்றார். அந்த ஒரு வாழ்வைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே எசேக்கியேல் புத்தகத்திலே, இதோ கிழக்கு நோக்கி இந்த ஆறுகள் ஓட கண்டேன், அனைவருமே வாழ்வு வருவார்கள், பயிரினங்கள் அனைத்துமே உயிரோட்டம் பெறும். இயேசுவிலே அனைவருமே அந்த ஒரு வாழ்வை பெறுவார்கள். இயேசு என்ற அந்த ஊற்று நீரிலே எல்லோரும் பங்கெடுக்கிற பொழுது நாம் தூய்மை அடைகின்றோம். ஆகியத்தை ஒரு தூய்மைப்படுத்தக்கூடிய இந்த தவக்கால இந்த 4ஆம் வார செவ்வாய்க்கிழமையிலே இயேசுவிடத்திலே நம்முடைய உள்ளங்களை நாம் தூய்மைப்படுத்துவோம். நம்முடைய இருக்கக்கூடிய பாவ நிலையை நாம் முற்றிலும் அகற்றி, இயேசுவே எனக்கு அருள் வாழ்வு, இயேசுவே எனக்கு ஆசீர்வாதம், இயேசுவே எனக்கு நல்வாழ்வு என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் அறிந்தவர்களாக இயேசுவிடத்திலே நாம் தேடி வருவோம். இயேசுவிடத்திலே முழுமையான நம்பிக்கை கொள்வோம். திருத்தூதர் படைகள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு ஒருவர் என்று வேறு எவராலும் நமக்கு மீட்பு இல்லை, இவருடைய பெயர் மட்டுமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகின்றது. அந்த அளவுக்கு இயேசுவே நமக்கு வாழ்வாக, மீட்பாக, அருளாக நம் ஒவ்வொருவரையும் விடுவிக்க அவர் வருகின்றார். அத்தகைய நம்பிக்கையிலே நாம் இறை இரக்கத்தை இந்த செவ்வாய்க்கிழமையிலே கோடி அற்புதர் தூய் அந்தோனியாருடைய பரிந்துரையிலே அவர் நமக்கு எல்லா அருள் வாழ்வும் நல்வாழ்வும் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக் கொடுப்பார் என்ற நம்பிக்கையிலே நாம் வேண்டி ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். புனித ஹியூகுடைய இந்த திருநாளிலே நாங்கள் ஒவ்வொருவருமே பின்பற்றி நடக்க ஜப தப புண்ணியங்களிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் இதோ நீரே எங்கள் மீட்பர், நீரே எங்கள் ஆண்டவர் என்பதை நாங்கள் அறிந்து நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் அறிக்கையிட
எங்களுடைய வாழ்க்கையில பல்வேறு முடக்கப்பட்ட நிலை, இதோ உம்மை அறியாத நிலை, இதோ உம்முடைய கட்டளைகளை நாங்கள் படிக்காமல் எங்களுடைய வாழ்க்கையில உம்முடைய மீது கொள்ளக்கூடிய அந்த விசுவாசத்திலே தளரோடு இருக்கிறோம். சில வேளைகளிலே முடக்கப்பட்ட நிலை எங்களுடைய வாழ்க்கையிலே, யார் எங்களை தூக்கி விடுவார்கள், யார் எங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார்கள் என்று கலங்கி போயிருக்கிறோம். அன்றாட அந்த துன்பங்களிலே, துயரங்களிலே, பாடுகளிலே, நோய்களிலே உழந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், உம்மை விட்டு வெகு தூரம் சென்றிருக்கிற பிள்ளைகள், பாவத்தினால் பாவம் என்ற சேற்றிலே மீண்டும் மீண்டும் விழுந்து இன்றைக்கு அநேக பிள்ளைகள் தீய இச்சையினால், இன்றைக்கு தீய நாட்டங்களினால் உம்மை விட்டு வெகு தொலைவில் சென்றிருக்கிற பிள்ளைகளை மீண்டுமாய் நீரே நலமளிக்கு முற்றாக நலம் பெற விரும்புகிறாய் என்று அந்த முடக்குவாத முறை கேட்டது போல இன்றைக்கு எத்தனையோ மக்கள் நலம் பெற விரும்புகின்றார்கள், தங்களுடைய பாவத்தை விட்டுவிட விரும்புகின்றார்கள். ஆனால் தங்களுடைய வாழ்விலே அதிலே மூழ்கி கிடக்கின்றார்கள். இயேசுவே, நீரோ உம்முடைய இரக்கத்தை, உம்முடைய அன்பை, உம்முடைய மீட்பின் வல்லமையை ஒவ்வொருவருக்குமே இந்த நாளிலே நிறைவாய் நீராமை கொடுத்து ஒவ்வொருவருமே எழுந்து வரக்கூடிய, ஒவ்வொருவரும் தங்களுடைய பாவ நிலையிலிருந்து விட்டு மீட்பின் நிலையை, அருள் நிலையை ஒவ்வொருவரும் பெறுவதற்கு உம்முடைய அன்பின் கொடைகளை இந்த நாளிலே கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி, புனிதப்படுத்தும்படி, குணமளிக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.